ஹலோ 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ அந்த 2 கொஸ்டின் பேப்பருக்கும் கேப் விட்டு தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னது ஐ திங்க் அதை படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ 3வது கொஸ்டின் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாமுக்கானது. கவர்மெண்டோட அஃபீஷியலான மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 கொஸ்டின் பேப்பர், இது 3வது கொஸ்டின் பேப்பர். இது எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா 100க்கு ஒரு 90 மார்க்குக்கு மேல ஈஸியா எடுத்துடலாம். அந்த 1 வேர்டு மட்டும் தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ளது அப்படியே வராதே தவிர மற்றபடி நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க் எல்லாமே அப்படியே வரும். ஸோ தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 9th ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணவே கிடையாது. அண்ட் ஆல்சோ வீடியோக்கு லைக் பண்ணவும் இல்லை. நான் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான் போடுறேன். ஸோ பட் ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இங்கிலீஷுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்க தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க ஈஸியா பார்த்து படிக்கலாம். நான் நாளைக்கே அப்லோட் பண்ணிட்டேன்னா சனி ஞாயிறு நீங்க படிச்சுட்டு மண்டே எக்ஸாம் சூப்பரா ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் பிடிஎஃபா கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் உடைய டவுன்லோட் பண்ற லிங்க் கொடுக்குறேன். பிடிஎஃப் மறக்காம டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 வேர்டு நீங்க பாத்துக்கோங்க. பிடிஎஃப்ல ஒரு காமிக்கிறேன். பட் ஸ்டில் நீங்க பிடிஎஃப்ல பாத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்ப பாருங்க என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னு. கண்ணி என்பதன் விளக்கம் யாது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே குறிப்பு வரைக. நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுதழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 5 குறிப்பிடுக. நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? அடுத்தது பாத்தீங்கன்னா மிகுதியான் என தொடங்கும் திருக்குறள் மற்றும் மனப்பாட பாட்டுலாம் ஆப்ஷனே கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். அடுத்து 2 மார்க் அகைன் பாருங்க. வீணையோடு வந்தான் கிளியே பேசி தொடரின் வகையை சுட்டுக. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி. அடுத்தது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அந்த மாதிரி வரும். இது இளமையில் கல்வி கற்க வேண்டும் சொன்ன மாதிரி வரும். அடுத்தது பிழை நீக்கி எழுதுதல், பொருள் எழுதி தொடர்மைக்க, கலை சொற்கள் தருக, டவுன்லோடு, ஹேர்ஸ்டோன், அடைப்புக்குள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றுக. ஸோ இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லணும். அது மாதிரி குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றன. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க் பாருங்க. 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகள் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இணையவழி சேவைகளை எழுதுக. உரைப்பத்தியப்படுத்தி வினாவி ஒரு பேராகிராஃப், அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃப்ல இருக்கும். நீங்க படிச்சு பார்த்து எழுதணும். பட்டமரத்தின் வருந்தங்கள் யாவை? அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார்? அப்புறம் தித்திக்கும் என தொடங்கும் தமிழ் விடுதூது பாடல், அப்படி இல்லாட்டி காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடல். ஸோ இது 2ல ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க. தன்வினை பிறவினை பார்த்துக்கோங்க. பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக. வல்லினம் மிகும் இடங்கள் எவையேனும் 3 எடுத்துக்காட்டுடன் கூறுக. நெடுவினா 5 மார்க் பொறுத்தல தூது அனுப்ப தமிழே சிறந்தது என தமிழ் விடுதூது காட்டும் காரணங்கள். அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை, அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக. உங்களின் நண்பர் பிறந்த நாள் பரிசாக அனுப்பிய அது ஒரு இது மாதிரி நன்றி சொல்ற கடிதம் மாதிரி அது பார்த்துக்கோங்க. கடிதம். அடுத்து சுற்றுலா பயணிக்கும் பணியாளர் மாவட்டத்திலே சிறந்த வாழ்த்து மடல் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. காட்சியை கன்று கவிஞர்கள், நயம் பாராட்டுதல், பொருத்தமான பெயருடன் எழுதுக. நல்ல அது எதில் கரெக்டா இருக்கும் பார்க்கணும். அப்புறம் மொழிபெயர்க்க அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பெற்றோர் மகிழ்கிறார் நீ செய்ய வேண்டியவை அது பார்த்துக்கோங்க. அடுத்தது நெடுவினா பாருங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பு, ஏறுதழுவத தமிழரின் அறச்செயல், தண்ணீர் கதை, இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்தி, தமிழ் மொழியின் சிறப்பு, மழைநீர் சேகரிப்பு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். நாளைக்கு எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. எல்லாருமே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதில் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஓகே.